ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். நேற்று எல்லோரும் நல்லா ஹாப்பி நியூ இயர் செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க. விஷிங் எ வெரி வெரி ஹாப்பி நியூ இயர், ஹெல்த்தி வெல்த்தி ஹாப்பி நியூ இயருங்க. நேற்று நான் ஒரு ஹாப்பி நியூ இயருக்கு முந்தா நாள் நைட்டு 12 மணிக்கு எப்படி கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணோன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த கேக் எப்படி பண்ணோன்னு தான் இந்த வீடியோவே. வித்தவுட் சுகர் வித்தவுட் எக்கில் பண்ணணுங்க. என் பொண்ணு தான் பண்ணால். அந்த கேக் எப்படி பண்ணோன்னு இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இப்போ சுகருக்கு பதிலாக நம்ம டேட்ஸ் தாங்க யூஸ் பண்ணுறோம். டேட்ஸில் இருக்க சீட்ஸ் எடுத்துட்டு பால் கொஞ்சம் சூடாக இருக்கணும், இல்லை வெதுன்னு இருந்தாலும் பரவாயில்ல. கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருங்க. அவன் இல்லாமல் பண்ண போகிறோம். அவனுக்கு பதிலாக ஒரு நல்ல ஒரு குக்கரோ இல்லை இந்த மாதிரி பெரிய கடாயில் உப்பு போட்டு, நம்ம எப்படி அவனில் ப்ரீ ஹீட்டிங் பண்ணுவோம் அந்த மாதிரி உப்பு போட்டுட்டு, உப்பு கொஞ்சம் தான் போடணும். ஒரு லேயர் போட்டு ப்ரீ ஹீட்டுக்கு கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் அந்த டேட்ஸு பால் மிக்ஸ் பண்ணோம்ல, அது ஒரு கப்பு மைதா, பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், கொக்கோ பவுடர் எல்லாத்தையும் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க. ஆயில் கொஞ்சம் போட்டுட்டு அவ்வளோதான். இதை மட்டும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த கேக் பண்ணுற ட்ரேயில் ஊற்ற வேண்டியதான். சாக்லேட் சிரப்பு போடுறேன். இப்போ சாக்லேட் சிரப் போட்டு நல்லா பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். இதோட ஃபுல் வீடியோ டீட்டெயிலாக நான் விலாகில் கொடுத்துருக்கேங்க. ஃபுல் வீடியோ கொடுத்துருக்கேன். இது ஷார்ட்ஸில் தான் போடுறேன். எதுக்கும் டவுட் இருந்தால் நீங்கள் அதில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆயில் ஊற்றி இதில் அப்ளை பண்ணிவிட்டு அந்த நம்ம மிக்ஸ் பீட் பண்ணதை ஊற்றிட்டு நல்லா ஈவன் பண்ணிக்கோங்க. ஒரு பக்கம் அதிகம் ஒரு பக்கம் கூட இருந்துச்சுன்னா அது நமக்கு பேக் ஆகாது. அதனால அதை ஈவன் பண்ணுறதுக்காக அவள் இப்படி தட்டி இது பண்ணுறான். அதுக்கப்புறம் உப்பு போட்டிருக்கோம்ல, உப்பு ஒரு கப்பு போட்டிருக்கோம். அதுக்குள்ளே இதை வச்சுட்டு மூடி வச்சிட வேண்டியதாங்க. 10 மினிட்ஸில் நம்ம கேக்கு ரெடி ஆயிரும். அவன் இல்லாமல் பண்ணிடலாம் நமக்கு கேக்கு. அவன் இருக்குது எங்கள் வீட்டில், அது கேட்டு போய் கிடக்கு, சரி பண்ணல. அதனால நாங்கள் இப்படி பண்ணோம். அப்புறம் சாக்லேட் எடுத்து அதுக்குள்ளே இந்த மாதிரி வச்சு நம்ம முன்னாடியே நம்ம பேக் பண்ணிடலாம். இல்லை சாக்லேட்டை லாஸ்ட்டில் கூட வச்சுக்கலாம். சாக்லேட் சிரப்பை வச்சுட்டு இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஒரு ஃப்ளவர் இருந்துச்சு, கேண்டில் இருந்துச்சு, அதை பற்ற வச்சு நாங்கள் நியூ இயர் செலிப்ரேட் பண்ணிட்டோங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இதில் நீங்கள் மைதா போடுறதுக்கு பதிலாக கோதுமை கூட போட்டுக்கலாங்க. ஓகேங்க, பாய்ங்க.